நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இன்ட்ராடேல நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வர இருக்கிற வாரங்கள் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்காக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நெஃப்டியை ஃபஸ்ட்டு வீக்லியில் அனலைஸ் பண்ணிவிடும் நண்பர்களே. மார்க்கெட் இந்த வாரம் நல்லாவே ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா கேண்டிலில் செக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன். இந்த பாருங்கள், நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில். இந்த கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். இந்த இடத்துலையுமே மேலே ஒரு விக் வச்சுட்டு ஒரு ரெட் கேண்டில் மார்க்கெட் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ரிவர்சல் டைப்பு கொடுத்துச்சு. வீக்லியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீக்லியோட லோவை கட் பண்ணியிருந்தாலும் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்குக்கு மேலேயே நல்லா க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விக் இருக்குது, ஆனால் க்ளோசிங் கொஞ்சம் கீழே வச்சுருக்காங்க. மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது. வீக்லி கேண்டில் மட்டும் இப்படி முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். மார்க்கெட் 22,000 23,000 வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. இந்த டே கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். 22,155க்கு மேலே 150க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக 22,500 ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கப்புறம் 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட மார்க்கெட் இமிடியேட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா வீக்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு அடுத்தது டேயில் ஹவரில் பார்த்துட்டு நம்ம எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நெஃப்டிக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெஃப்டி பாருங்கள், 1 ஹவர் கேண்டிலில் அழகாக ஒரு ட்ரெண்டை ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. அழகாக அகைன் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்டை இந்த இடத்துலையும் ஒரு டபுள் பாட்டம் மாரி எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தேவை என்னன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். மார்க்கெட்டு 22,000 நின்றுக்கிட்டு இருக்குங்களே, 22,150க்கு மேலே இது வந்திருக்குல்ல ஹை 125, ஒரு 150க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வச்சு ஒரு டே கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். எது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இந்த லெவலையும் மாற்றிக்கிறேன். இந்த லெவல் ஓகே. ஃப்ரைடே வந்த ஹை 22,067, அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் வீக்லியில். அதை பிரேக் பண்ணால் 22,122 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் 22,200ங்கிறது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 22,500 ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கப்புறம் 23,000 மார்க்கெட் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. தென் சப்போர்ட் ஃப்ரைடே வந்த லோ 21,967 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,821 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவலை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்கும். 21,558 வரைக்கும் அந்த ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வீக்லியில் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ப்ளஸ் புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டிலுக்காக மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. சூப்பராகவே ஒரு புல்லிஷ் வச்சுருக்காங்க. இந்த புல்லிஷ் கேண்டில் எது வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இப்படியே திரும்பின கேண்டில் இது வரைக்கும் போகும். 48,322 வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் ஒரே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 46,900 டு 47,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த 47,000 இந்த ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி டே கேண்டிலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. ஓகே, ஹவரில் வீக்லி எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஃப்ரைடே வந்த ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம்
46,698 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். 46,882 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வரும்போது 47,222 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரைடே வந்த லோ 46,264 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அந்த லெவலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 45,587 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 44,885 அப்படிங்கிற லெவல்லேருந்து இந்த ஜோன் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் மட்டும் இப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா, இந்த லெவல் இப்படியே டச் பண்ணிடுச்சு அப்படின்னா 48,000 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த லெவலை வந்து இப்படி பிரேக் ஆகி ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டாக 49,000 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணும். மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. மேக்ஸிமம் யாரும் வந்து ஷார்ட் சைடு வந்து யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ஃபின்னிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும் கண்டிப்பாக வீக்லியில். இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ப்ரீவியஸாக வந்த ஃப்ரைடேவோட ஹை, அது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 20,548 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 20,815 அதற்கு மேலே போணுச்சுன்னா 21,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டு ஃப்ரைடே வந்த லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். 20,403 அப்படிங்கிறது சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,208 அப்படிங்கிறது சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 19,943 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இது வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது மிட் கேப்புக்கான லெவல்ஸும் சொல்கிறேன். மிட் கேப் தான் நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் எட்ஜ் சேனலு. இந்த ரைசிங் சேனலில் மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்க, மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுந்தது தான். இந்த இங்கேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். இந்த சேனல் இதுலேருந்து விழுந்தது, அகைன் மேலே இந்த இடத்துல வந்து சப்போர்ட், அகைன் மேலே, அகைன் சப்போர்ட், அகைன் மேலே. இந்த பேட்டர்னில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. இந்த லைன், இந்த சேனலை மட்டும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் இருக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். இந்த சேனலை இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். 11,500 வரைக்கும் இமீடியட்டாக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏன்னா வந்து மார்க்கெட்டும் அப் ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு. இவன் வந்து மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது இந்த சேனலில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த சேனலையே பிரேக் அவுட் ஆகிடும். மிட் கேப்பு சேனலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். பிரேக் அவுட்டு மேலே ஆனாலும் சரி, கீழே ஆனாலும் சரி, எப்போதுமே எஃப்ஐசி டிஐஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கறதுக்குள்ளாரையே மார்க்கெட்டை சரன்னு கொண்டுட்டு போய் மேலே வச்சுருவாங்க, அப்படி இல்லைன்னா கீழே வச்சுருவாங்க. ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஆகிட்டா தான் நம்ம எல்லாருமே சம்பாரிச்சிருவோமே. அதனால் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரி ஆகிறோமோ இல்லையோ கடகடன்னு மார்க்கெட்டை கொண்டுட்டு போயிடுவாங்க. அதனால் மார்க்கெட்டை எப்போதுமே வந்து நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து பொசிஷனை லாங்காக எடுத்து கூட ஹோல்டு பண்ணி நம்மளாம் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து இப்போதைக்கு இவங்களோட நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். சரிங்களா? அதே போல் இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இவன் இந்த சேனலையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவான் மிட் கேப்பு. ஓகே, இந்த சேனலை பார்த்துக்கோங்க. அவங்க வந்து இந்த டபுள் பாட்டம் வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஆகிடுச்சுன்னா மிட் கேப் என்ன ஆகிடுனா இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிடும். நீங்கன்னா பாருங்கள் நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு. இவங்க பிரேக் அவுட் ஆனால் இந்த மிட் கேப் வந்து சேனலை பிரேக் அவுட் ஆகும். இவங்க பிரேக் அவுட் ஆகாமல் போயிட்டாங்க, சப்போஸ் இந்த சேனல் வந்து இப்படி கீழே வந்துடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து இப்படி சைட்வேஸில் திருப்பி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணிவிடுவான், மிட் கேப் வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவான். இந்த சினாரியோ தான் நடக்கும். இதை வந்து மிட் கேப்பில் பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் வச்சு ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாங் டர்மாக கேரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ அனலைஸ் பண்ணி சொன்ன விதங்கள்லாம் வந்து ஒன்லி வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். 1 மந்த்துக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரியல் ட்ரேட் பண்ணணுன்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது அப்டேஷன் வேணும், ஹெல்ப் வேணும், நம்மளோட சப்போர்ட்டிவ்ஸ் வேணும், நீங்களும் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்டு மற்றும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி அதெல்லாம் காமிச்சிங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது நம்ம சேனல் பேரில். எந்த ஃபேக் சேனல்ஸ்லையும் ஆட் ஆகிடாதீங்க. வாட்ஸ்அப்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே குரூப்லாம் ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. எதையும் வந்து டைரெக்டாக சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. அது வேறு ஏதாவது ஃபேக் சேனலில் உங்களை கொண்டுட்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து நம்ம சேனலுக்கு கீழே பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் வந்து 10 அக்கௌண்ட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.